புதுச்சேரி மாநிலம் காரைக்காலுக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் வரவேற்றார். மத்திய மந்திரி அமித்ஷா திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் காரைக்கால் வரிசுக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் அமைந்துள்ள ஹெலிபேட் மைதானத்துக்கு வந்தார். அங்கு அவரை புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பின்னர் அமித்ஷா அங்கிருந்து காரில் பாரதியார் சாலை, திருநள்ளாறு சாலை வழியாக நகராட்சி சந்தை திடலை அடைந்தார். அங்கு நடைபெற்ற பிரமாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பேசினார். பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இலவச லேப்டாப் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட கவர்னர் கைலாசநாதர், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கினர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2022-23 கல்வி ஆண்டில் 12ஆம் வகுப்பில் பயின்றவர்களுக்கும் 2025-26 கல்வி ஆண்டில் 11ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்படும் என்ற முதல்வர் ரங்கசாமி கடந்த 2025-26 ஆண்டு பட்ஜெட் உரையின் போது அறிவித்தார். அதன்படி புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் விழா இன்று ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திட்டத்தினை தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கினர். முதற்கட்டமாக ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த 377 மாணவ மாணவிகளுக்கும், நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த 279 மாணவ மாணவிகளுக்கும், கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த 46 மாணவ மாணவிகளுக்கும் லேப்டாப் வழங்கப்பட்டன. 2022-23 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பயின்ற 8333 மாணவ மாணவியர்கள் மற்றும் 2025-26 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் 7450 மாணவ மாணவியர் என மொத்தம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 15783 மாணவ மாணவியர்களுக்கும் படிப்படியாக வரும் மார்ச் மாதத்திற்குள் வழங்கப்பட உள்ளது. விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பள்ளி கல்வி சிறந்த முறையில் இருக்க வேண்டும், மேலும் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களும் அரசு நிரப்ப வருகின்றன. ஏழை மாணவர்களுக்கும் மருத்துவ கல்லூரிகள் அரசு உருவாக்கி இருக்கிறது. அதற்காக அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 37 பேர் மருத்துவ கல்லூரி சென்று படிக்கின்றனர். பெற்றோருக்கு சிரமம் ஏதுமின்றி, செலவின்றி மருத்துவம் படித்து முடிக்கும் நிலையை இந்த அரசு உருவாக்கியிருக்கின்றது. தற்போது மாணவர்கள் புதிய தொழில்நுட்பம் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு. மேலும் செல்போன், லேப்டாப் வைத்து பார்ப்பதை பார்த்திருப்போம். இந்த நாளும் 6ஆம் வகுப்பிலிருந்து மாணவர்களுக்கு டேப் கொடுத்தால் எளிதாக இருக்கும் என்ற மாணவர்கள் என்னிடம் கேட்டிருந்தனர். துறை செயலர், இயக்குநரிடம் இது பயனுள்ளதாக இருக்குமா என்று நான் கேட்டேன். அவர்களும் பயனுள்ளதாக இருக்கும் என்றனர். எனவே 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு டேப் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. அதற்குரிய நிதியையும் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். இப்போது தேர்தல் வர உள்ளதோ, மாணவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும். அதனால் அதனை நிச்சயமாக கொடுப்போம். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்றார். விழாவில் சபாநாயகர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், பாஸ்கர், வளர்ச்சி ஆணையர் கிருஷ்ணகுமார், உப்பு, பள்ளி கல்வி இயக்குநர் சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடந்த புதன்கிழமை அன்று காங்கிரஸ் கட்சி தூண்டுதலின் காரணமாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி மீது முற்றுகை போராட்டம் நடத்தியதற்கு பொதுப்பணித்துறை பணியாளர்கள் நலசங்கம் சார்பாக கண்டனம் தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் சரவணன், காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலின் பெயரில் கடந்த 11ஆம் தேதி அன்று பொதுப்பணித்துறை ஊழியர்கள் சார்பாக போராட்டம் நடத்தி வருகிறார். கடந்த சில நாட்களாக போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வரும் சரவணன், கடந்த புதன்கிழமை காலை முதலமைச்சர் ரங்கசாமி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் அரசு நிகழ்ச்சிக்காக வந்த பொழுது திடீரென முதல்வர் வாகனத்தை முற்றுகையிட்டு அங்கு கலவரம் ஏற்படும் விதமாக முழக்கமிட்டனர். முதல்வரை தவறான வார்த்தைகளால் முழக்கமிட்டு அவரை அவமானப்படுத்தினர். இதனால் காவலருக்கும் VPS ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தடியடி செய்யப்பட்டது. இதனால் சரவணன் என்பவரை கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதை அறிந்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், அதில் ஊதிய உயர்வு காங்கிரஸ் ஆட்சியில் இவர்களுக்கும் 3200 ரூபாயிலிருந்து
9,000 உயர்த்தி வழங்கியதாக ஒரு பொய்யான செய்தியை செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார். இது அப்பட்டமாக போய். இதற்காக எங்கள் சங்கத்தின் வாயிலாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு 3,200 10,000 ஊதியத்தை முதல்வர் ரங்கசாமி அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு எங்களுக்கு வழங்கினார். பிறகு 10,000 18,000 மீண்டும் உயர்த்தி கொடுத்தார். முதல்வர் ஆட்சியில் 2 முறை ஊதியத்தை உயர்த்தி கொடுத்தது முதலமைச்சர் ரங்கசாமி அரசு மட்டுமே. இதில் யாருக்கும் பங்கு கொள்ள முடியாது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறிய ஊடக செய்தி அனைத்தும் பொய்யான தகவல். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் VPS ஊழியர்களுக்கு 3,200 சம்பளத்தை கூட 18 மாதங்கள் போட முடியாத அரசாக இருந்தது. இவருடைய கைக்கூலியாக செயல்படும் சரவணன் நாராயணசாமி சொல் கேட்டு போராட்டம் என்ற பெயரில் முதல்வர் ரங்கசாமி மீது கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையில் 80% பேர் போராட்டத்திற்கு கலந்து கொள்ளவில்லை. இதனால் காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியத்திலிருந்து FTCLR ஊழியர்களை வர சொல்லி போராட்டத்தை நடத்தி கலவரமாக்கி உள்ளார். இதில் சரவணனுடைய அரசியல் சுய லாபம் மட்டுமே அடங்கியுள்ளது. இதனால் ஊழியர்களுக்கும் எவ்வித பயனும் இல்லை. இப்போராட்டத்தின் காரணமாக VPS ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்குமா என்ற குழப்பம் நிலவி வருகிறது என்று சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் என்று வெளியிடப்பட்டது. அதன்படி புதுச்சேரி, மாஹே, ஏனாம் ஆகிய 3 பிராந்தியங்களிலும் 7,88,696 வாக்காளர்கள் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகு புதுச்சேரி 30 தொகுதிகளிலும் திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 16/12/25 வெளியிடப்பட்டது. அதன்படி ஆண் வாக்காளர்கள் 3,60,66,396, பெண் வாக்காளர்கள் 4,57,028 மற்றும் 3ஆம் பாலினத்தவர் 120 என மொத்தம் 7,66,244 வாக்காளர்கள் இருந்தனர். தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் பெயர் நீக்கம், சேர்த்தல் உள்ளிட்ட திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இறுதி வாக்காளர் பட்டியல் என்று வெளியிடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இறுதி வாக்காளர் பட்டியலை வழங்கினார். அதன்படி புதுச்சேரி, மாஹே, ஏனாம் ஆகிய 3 பிராந்தியங்களிலும் 3,70,955 ஆண் வாக்காளர்களும் 4,17,620 பெண் வாக்காளர்கள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் 121 என மொத்தம் 7,88,696 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்களுக்கு எந்தவித அச்சமும் வேண்டாம். வாக்காளர் பட்டியலில் திருத்தணி பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதில் உரிய ஆவணங்களுடன் பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 42,679 அதிக வாக்காளர்கள் கொண்ட வில்லியனூர் தொகுதியும் 20,962 வாக்காளர்கள் குறைந்த வாக்காளர்கள் கொண்ட ராஜ்பவன் தொகுதியும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி லாசிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாலையோர வியாபாரிகளின் நலனுக்காக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து நிலக்குடை வழங்கினார். புதுச்சேரி லாசிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாலையோர வியாபாரிகளின் நலனுக்காக அவர்கள் வியாபாரம் செய்யும் பொழுது வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் தங்களது சொந்த செலவில் நிலக்குடைகளை வழங்கினர். அப்போது லாசிப்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிர்வாகிகளும் உடனிருந்தனர். பணி நிரந்தரம் கோரி 25வது நாளாக புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்கள் நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்ட பந்தலுக்கு காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP ஆதரவு தெரிவித்தார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகா ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஜனவரி 21ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் இன்று 25வது நாளாக எட்டியுள்ளது. இதனை ஒரு பகுதியாக அண்ணா சிலை அருகே கடந்த 13ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் 2 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்று பிப்ரவரி 14 2வது நாளை எட்டியது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் MP இன்று நேரில் வருகை தந்தார். போராட்ட களத்தில் ஆசிரியர்களிடையே பேசிய அவர், ஆசிரியர்களின் கோரிக்கை மிகவும் நியாயமானது. தேர்தல் முடிந்து இவ்வளவு காலம் ஆகியும் இந்த அரசாங்கம் ஏன் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துகிறது என்பது புரியவில்லை.
உங்கள் மீது ஏதோ ஒரு கோபத்தை அரசாங்கம் திணிக்கிறது. பணி நிரந்தரம் வழங்காவிட்டாலும் பரவாயில்லை, போராடும் ஆசிரியர்களை அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்தாமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? தற்காலிக தீர்வு, நிரந்தர தீர்வு என இரண்டையும் பிரித்து பார்த்து சரியாக செய்ய வேண்டும். தயவு செய்து ஆசிரியர்களை அழைத்து அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். முன்னதாக இப்போராட்டத்திற்கு ஆதரவாக புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவர் பாலகுமார், தலைமை ஆசிரியர் சங்க தலைவர் சிறில் நிக்கோலஸ், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்க தலைவர் பொற்செழியன் உள்ளிட்ட பல்வேறு சங்க நிர்வாகிகள் வாழ்த்தி பேசினர். அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை தங்களது அறப்போராட்டம் ஓயாது என ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நரேந்திர மோடி ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பாக புதிய பேருந்து நிலையம் அருகே உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நரேந்திர மோடி ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் மாதவன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து ஆதரவற்றோருக்கு உணவு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டும் ஓட்டுநர்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அரிசி மூட்டை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தலைவர் மாதவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் பாஜக கட்சியின் நிர்வாகிகள் சாம்ராஜ், பிரபு ஜெயபிரகாஷ், சக்திவேல் முன்னிலை வகித்தனர் மற்றும் ஆட்டோ தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகளும் நடப்பட்டது. தென்மண்டலம் அளவிலான கணக்காயர்களின் கிரிக்கெட் போட்டி பரிசளிப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் பங்கேற்று வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். ஐஏ மற்றும் ஏடி தென்மண்டலம் கிரிக்கெட் போட்டி 2025-26 இறுதிப் போட்டி மற்றும் நிறைவு விழாவை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முதன்மை கணக்காயர் அலுவலகம், புதுச்சேரி துத்திப்பட்டில் உள்ள CAP சீக மைதானத்தில் சிறப்பாக நடத்தி நிறைவேற்றியது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முதன்மை கணக்காயர் திருப்பதி வெங்கடசாமி ஐஏ மற்றும் IAS விழாவுக்கு தலைமை தாங்கினார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முதன்மை கணக்காயர் திருப்பதி வெங்கடசாமி ஐஏ மற்றும் AS விழாவுக்கு தலைமை தாங்கினார். விழா தேசிய கீதம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து மூத்த துணை கணக்காயர் சுகேந்திரன் ஐஏ மற்றும் AS வரவேற்புரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் உரையாற்றி தென்மண்டலத்திலிருந்து பங்கேற்ற அணிகள் வெளியிடப்படுத்திய விளையாட்டு மனப்பான்மை, குழு ஒற்றுமை மற்றும் கட்டுப்பாட்டு ஆகியவற்றை பாராட்டினார். 4 அணிகளில் இருந்த AG தமிழ்நாடு மற்றும் AG ஆந்திர பிரதேச மற்றும் தெலுங்கானா அணிகளை வீழ்த்தி AG கர்நாடகா மற்றும் AG கேரளா அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. பரபரப்பான இறுதிப் போட்டியில் AG கர்நாடகா அணி சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது. போட்டிக்கான பங்களிப்பை மதிப்பீடு செய்த CAG வீரர்கள், அதிகாரிகள், நடுவர்கள் மற்றும் மூத்த கிரிக்கெட் வீரர்கள் விழாவில் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் முன்னிலையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு, சிறப்பு விளையாடிய வீரர்களுக்கும் கோப்பைகள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டி தென்மண்டல ஐஏ மற்றும் ஏடி அலுவலகங்களுக்கு இடையே உற்சாகமான பங்கேற்பையும் நட்புறவையும் விளையாட்டும் ஒழுக்கத்தையும் வளர்த்தது. புதுச்சேரி சுப்பையா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இலவச மூட்டு வலி நிவாரண முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி AMNC மனித இன நல சங்கம் மற்றும் லீட்ஸ் ஹெல்த் கேர் இணைந்து நடத்திய இலவச மூட்டு வலி நிவாரண முகாம் கொரிமேடு பகுதியில் உள்ள சுப்பையா திருமண மண்டபத்தில் ஜிப்மர் 7வது நுழைவு வாயில் எதிரில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமினை புதுச்சேரி அரசு கொறடா மற்றும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் தனக்கு இருந்த கை மற்றும் கால் மூட்டு வலி குறித்து அங்கிருந்த மருத்துவர் வீரமலை புத்தபாவிடம் தெரிவித்தார். உடனடியாக சூரிய சங்கரா ஆசனா யோகா பயிற்சி மூலம் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சைக்கு பின் தனது மூட்டுவலி குறைந்திருப்பதை உணர்ந்த அவர் இந்த எளிய முறையிலான மருத்துவத்தின் சிறப்பினை பாராட்டியதோடு பொதுமக்கள் அனைவரும் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். புத்தபாபாவின் ஆரோக்கிய புரட்சியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த முகாமில் உடலில் ஏற்படும் பல்வேறு நாள்பட்ட வலிகளுக்கு மருந்து மாத்திரைகள் இன்றி யோகா பயிற்சி மூலம் தீர்வு காணப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 மண்டலம் 5 ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டி சார்பில் மாவட்டத்தின் முக்கிய திட்டம் நேர்மை அங்காடி 350வது திறப்பு விழா மணிமேகலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள மணிமேகலை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்வு கிளப்பின் 100வது திட்டமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவில் மாவட்ட ஆளுநர் 2025-26 RTN லியோன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். மேலும் திட்டத்தின் மாவட்ட தலைவர் RTN ஜாகர் ஹுசேன் மற்றும் பப்ளிக் இமேஜ் தலைவர் RTN தாமோஸ் ஆரோக்கியராஜ் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் அன்னை சிவகாமி மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் கலியமூர்த்தி முன்னிலை வகித்தார். மண்டலம் 5 உதவி ஆளுநர் RTN டாக்டர் காண்டன் என்கிற கதிர் வாழ்த்துரை வழங்கினார். கிளப் தலைவர் RTN பக்ரிராஜ், செயலாளர் RTN ஹரிஹரன் மற்றும் பொருளாளர் RTN செல்வகுமார் ஆகியோர் ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். மேலும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோ சிட்டி கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கிளப் தலைவர் பாக்யராஜ், வாழ்க்கையில் மாணவிகள் நேர்மையாக இருக்க வலியுறுத்தி உண்டியலில் பணத்தை செலுத்தி அதற்குண்டான பொருட்களை எடுத்து பயன்படுத்த இந்த திட்டத்தை தொடங்கி உள்ளோம். தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் அனைத்தையும் இந்த திட்டத்தை வரிசையாக செயல்படுத்தி வருகிறோம். இதன் மூலம் நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகர்பட்டு கிராமத்தில் 1,50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் நிலவி வந்த குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் பொதுப்பணித்துறையின் மூலம் 1,50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டு முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா ஆகியோர் கலந்து கொண்டனர். விநாயகம்பட்டு கிராம பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் காளிதாஸ், செந்தில், சிவஞானம், சக்திவேல், அழகப்பன், ஏழுமலை, ஐயனார் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திருபுவனை தொகுதி தலைவர், தொகுதி பொதுச் செயலாளர், இளைஞரணி நிர்வாகிகள், தொண்டரணி நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட வேண்டும் என கோரும் தவிக தலைவர் விஜய், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்ற அரசியல் கட்சிகளை கூட்டணிக்கு அழைப்பது ஏன் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடுவது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாகவும், ஏழை எளிய மக்களுக்கு தட்டு வண்டி, ரிக்ஷா வண்டி, தையல் மிஷின், கிரைண்டர், மிக்சி, இலவச புடவைகள், அன்னதானம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், காரைக்கால் வருகை புரிந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் மார்டினுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை 3 மாதம் பணம் முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்காக இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளது. இது தமிழக முதலமைச்சரின் ஏமாற்று வேலை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் மீண்டும் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என்றார். புதுவையில் ஆசிரியர்கள் 25 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேர்காணல் நடத்தி பணிக்கு அமர்த்தப்பட்ட இவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க முடியாமல் புறமுதுகிட்டு ஓடிய தவிக தலைவர் விஜய்க்கு அதிமுகவை விமர்சிக்க தகுதியில்லை. தனியாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கூறும் விஜய், ஆட்சியில் பங்கு என்ற அரசியல் கட்சிகளை கூட்டணிக்கு ஏன் அழைக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். உழவர்கரை பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவி பிரபாதேவி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் மாசி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மேலும் சிறப்பு விருந்தினராக லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
மேலும் அதைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி துரைராஜன், ஆலய தலைவர் தமிழ்வேந்தன், கோவில் நிர்வாகிகள் தெய்வீக புண்ணியகோடி, முரளி, முருகையன், பழனி மாரியப்பன், சுரேஷ், இளந்தரையன், ஜெய்சீலன், சுப்பிரமணி மற்றும் ஊர் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து பிரபாதேவி நன்றி தெரிவித்தார். மாநில அந்தஸ்து கொடுக்கும் வரை தேர்தல் புறக்கணிப்பு முடிவை முதல்வர் ரங்கசாமி பிரதமர் மோடியிடம் கூறுவாரா என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மாநில அந்தஸ்துக்காக சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க தயார் என்று கூறியுள்ளது வேடிக்கையாக உள்ளது. உண்மையில் தேர்தலை புறக்கணிக்க தயாராக இருந்தால் அதற்கான தீர்மானத்தை இன்றே சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்க வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் 17வது முறையாக புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கலாம். இவரை சந்திக்க பல மத்திய அமைச்சர்கள் வருகின்றனர். மாநில அந்தஸ்து கொடுத்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்ற நிபந்தனையை இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பே வைத்திருக்கலாம். மாநில அந்தஸ்து கோரி முழு அளவிலான கோரிக்கை ஒன்றை தயாரித்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமரிடமும் உள்துறை அமைச்சரிடம் மாநில அந்தஸ்து கோரிக்கை இருக்கலாம். அவர் கட்சி ஆரம்பித்ததே மாநில அந்தஸ்து பெறுவதற்காகத்தான் என்று கூறினார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் பாஜக என்ஆர் அடங்கிய இரட்டை என்ஜின் ஆட்சி நடைபெறுகிறது. இந்த சாதகமான சூழ்நிலையில் மாநில அந்தஸ்து தாராளமாக பெற்றிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். ஒருவேளை இவருக்கு உண்மையில் மாநில அந்தஸ்து வேண்டுமென்றால் பிரதமர் புதுவைக்கு வரும்போது புதுவைக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கும் வரை நாங்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவு செய்து இருக்கிறோம் என்று ரங்கசாமி எடுத்து கூறுவாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீ ரங்க பரிமள பாண்டுரங்கன் ஸ்ரீ மகாலட்சுமி ரகுமாயி சுவாமிகளின் 16ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் கவிக்குயில் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்க பரிமள பாண்டுரங்கன் ஸ்ரீ மகாலட்சுமி ரகுமாயி சுவாமிகளின் 16ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவ விழா நேற்றிரவு நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். விழாவில் முதல்வர் ரங்கசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, அமைச்சர் ஜான்குமார், முன்னாள் கவுன்சிலர் கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள், ஆலய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அத்வைதா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அத்வைதாவின் முதல் நாள் ஒரு மாபெரும் வெற்றி விழாவாக மிகுந்த உற்சாகத்துடன் துவங்கியது. இதில் மாணவர்கள் தீவிரமாக பங்கேற்றனர். முழு வளாகமும் உற்சாகத்தால் நிரம்பி இருந்தது. சிறப்பம்சங்களில் ஒன்று இசைக்குழுக்களின் போர். அணிகள் அற்புதமான நிகழ்ச்சிகளை வழங்கி பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். ஒவ்வொரு தருணத்தையும் மாணவ மாணவிகள் ரசித்தது தங்களுக்கு பிடித்த இசை குழுக்களுக்கு உற்சாகமும் படுத்தியது. டிஜே கிக்ஸ் மற்றும் டிஜே பாட் ஆகியோரின் மின்னூட்டமான டிஜே இரவுடன் அந்த நாள் முடிவடைந்தது. அனைவரும் இசையை ரசித்து முழு ஆற்றலுடன் நடனமாடினர். இது ஒரு மறக்க முடியாத இரவாக அமைந்ததாக விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எஸ் மீடியா சேனல் மீடியா பார்ட்னராக இருந்து செயல்பட்டது. புனித அந்தோனியார் பள்ளிகள் நடைபெற்ற ஆண்டு விழாவில் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற மற்றும் பல்வேறு நிலைகளில் சிறப்பாக இயங்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் அரசு நிதி உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு புதுவை கடலூர் மறை மாவட்ட முதன்மை குரு அருத்திரு குழந்தைசாமி முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுவை கடலூர் மறை மாவட்ட கல்வி நிறுவனங்களுக்கான ஆயரின் பிரதிநிதி அருத்திரு பீட்டர் ராஜேந்திரம் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். சிறப்பு அழைப்பாளராக புதுவை கடலூர் மறை மாவட்ட சொத்து நிர்வாகியும் கடலூர் புனித வளனார் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநருமான அருட்தந்தை அருட்புஷ்பம், நெல்லித்தோப்பு பங்கு தந்தை சுசேராஜ், ரோம் நகரின் இயேசுவின் திரு இருதய சபை பொதுச் செயலாளர் ரிச்சர்ட் சுரேஷ், சபையின் தலைவி பெல்சி, மாநில தலைவி ரெஜினா, மேனுவல் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். தலைமை ஆசிரியை கிரேஸ் ஆரோக்கியமேரி மிக சிறப்பாக திட்டமிட்டு விழாவை நடத்தினார். விழாவில் கல்வியாண்டில் சிறப்பாக படித்த மாணவ மாணவிகளுக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற பல்வேறு நிலைகளில் சிறப்பாக இயங்கிய மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. பள்ளிகள் பயிலும் மாணவ மாணவிகள் மிகச் சிறப்பாக பாடல்கள், நடனங்கள், நாடகங்கள், கண்கவர் நடனங்களை அரங்கேற்றினர். பள்ளி தலைமை ஆசிரியர், இருப்பால் ஆசிரியர்கள், பயிற்சி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து விழாவை சிறப்பித்தனர்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகரில் புதிய சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு சாந்தி நகர் 2வது தெரு தெய்வசிகாமணி வீதி மிகவும் சிதலமடைந்தும் சேதமடைந்தும் உள்ளது. இந்த சாலையினை புதிய சாலையாக அமைத்துக் கொடுக்குமாறு சாந்தி நகர் 2வது குறுக்கு தெரு தெய்வசிகாமணி வீதி பகுதி மக்களிடமிருந்து கோரிக்கையை ஏற்று புதுவை அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் புதிதாக சிமெண்ட் சாலை இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்காக 49,89,000 ரூபாய் செலவில் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா சாந்தி நகர் தெய்வசிகாமணி வீதி பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் பாலாஜி, புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, மின்துறை இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன், பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு இளநிலை பொறியாளர் மிருத்யுஞ்சன் மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்களும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொம்யூன் ஆரியபாளையம் அசோக் நகர் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் ஆரியபாளையம் அசோக் நகர் பகுதியில் உள்ள வீதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மேம்பாட்டு நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் செலவில் எல் மற்றும் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் ரங்கமனார், காங்கிரஸ் பெரியக்க நிர்வாகிகள், மாநில செயலாளர், தொகுதி பொறுப்பாளர், வட்டார காங்கிரஸ் தலைவர் மற்றும் அசோக் நகர் குடியிருப்போர் நலசங்க தலைவர்கள், பொருளாளர், துணைத் தலைவர், இணை செயலாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.